அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் இன்று நடப்பது மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியா என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இது பற்றி விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. தமிழ்நாட்டில் இன்று நடப்பது மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியா, ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஊடகம் என்பது மக்களுடைய குரல். அந்த குரலை ஒடுக்க நினைப்பது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறது. ஊடக சுதந்திரத்தில் தலையிட்டு அரசு அதிகாரிகளை ஏவி மிரட்டலுக்கும் அழுத்தம் கொடுத்தும் ஸ்டாலினுடைய அரசு அராஜக போக்கு, அவர்கள் நிர்வாக தோல்வியே இது வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு செய்தியை எவ்வளவு நேரம் வெளியிட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது ஊடக ஆசிரியருடைய தொழில்முறை உரிமை. அதில் தலையிடுவது சர்வாதிகார மனநிலை. அந்த மனநிலை மற்றும் ஜனநாயகமற்ற செயல்களினுடைய தாக்கத்தால் இன்று ஒரு தொலைக்காட்சியுடைய சீனியர் எடிட்டராக இந்த அரசினுடைய அடக்குமுறைக்கு எதிராக கொந்தளித்து தன் கண்டனங்களை தெரிவித்து சமூக ஊடக குழுவில் பதிவிட்டு இருப்பது ஸ்டாலின் அரசினுடைய அராஜகங்களுக்கு எதிரான பெரும் கோபத்தினுடைய வெளிப்பாடு என்று அதிமுக தெரிவித்திருக்கிறது. மக்கள் வரிப்பணத்திலே ஊதியம் பெற்று விடியா அரசுக்கு ஏவல் செய்யும் அதிகாரிகள் ஆட்சி மாற்றமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் வருவதற்கு வெகு நாட்கள் இல்லை என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எச்சரித்திருக்கிறது. இதற்கு முன்னர் கரூரிலே செய்தியாளர்கள் மீது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நடத்திய தாக்குதல் அந்த அரசினுடைய ஊடக விரோத முகத்தை ஏற்கனவே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. ஒரு செய்தியாளர் மீது நடந்த தாக்குதல் அல்ல, மக்களுடைய தகவல் அறியும் உரிமையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்களை அடக்கி ஒடுக்கிவிடலாம் என நினைப்பது பொம்மை முதலமைச்சர் அவர்களே, இத்தகைய ஜனநாயக விரோத முயற்சிகளை உடனடியாக கைவிடுங்கள். நடுநிலையோடு செய்தியை வெளியிடும் ஊடகங்களுக்கும் ஊடகவியலாளருக்கும் எந்தவித அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் முன்னின்று துணை நிற்கும் என்றும் ஊடக சுதந்திரம் காக்கப்படும், ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்று அதிமுக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அந்த ஊடகவியலாளர் சீனியர் எடிட்டர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதிவிலே, அதிகாரிகள் ஊடகங்களை மிரட்டி பணி வைக்க முயன்றால் எதிர்வினையாற்ற ஊடகங்கள் தயங்காது என்பதை திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், இந்த செய்தியை எவ்வளவு நேரம் போட வேண்டும், எவ்வளவு தூரம் போட வேண்டும் என்று எடிட்டர்கள் முடிவுதான் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அந்த சுதந்திரத்தை பறிக்க முயல வேண்டாம். அராஜக அடக்குமுறை போக்கிய கைவிட்டு அறவழியிலே கடமையாற்ற முயற்சிக்கும் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். அப்படி என்றால் இதுபோன்று அரசு அதிகாரிகளை வைத்து ஊடகத்தில் இருக்கக்கூடிய செய்தி ஆசிரியர்களை, செய்தியாளர்களை இந்த அரசு எப்படியெல்லாம் மிரட்டுகிறது, ஒடுக்குகிறது, ஜனநாயகத்தினுடைய குரல்களை நசுக்கப்படுகிறது என்பதையே இந்த செய்திக்குரிய பதிவு நமக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது.